திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் தொகுதியில் திமுக வேட்பாளரும் அமைச்சருமான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். வடக்கு ஒன்றிய பகுதியில் பல்வேறு கிராமங்களில் வாக்கு சேகரித்த அவர் கடந்த 5 ஆண்டுகளில் கோடிக்கணக்கான மதிப்பில் மக்கள் நலத்திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் புதிய பாலம் அமைக்கும் பணிகள் தேர்தலுக்கு பின் விரைவில் தொடங்கப்படும் என்றும் உறுதியளித்தார். அதே நேரத்தில் பாஜக அரசு தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நிதியை வழங்கவில்லை என்றும், இதுகுறித்து எதிர்க்கட்சி தலைவர் EPS எந்தவிதமான கருத்தும் தெரிவிக்காமல் மௌனமாக இருப்பதாகவும் விமர்சனத்தை முன்வைத்தார். மகளிர் உரிமை தொகை உள்ளிட்ட திமுக அரசின் சாதனைகளை எடுத்துக்காட்டிய அவர் மீண்டும் MK ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சியை அமைக்க உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டார். பணிகளுடைய ஒரு மிகப்பெரிய லிஸ்டே இருக்கு. அந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5,32,20,143 ரூபாய் மதிப்பீட்டுல பல்வேறு மக்கள் பணிகளை நாம் செய்திருக்கின்றோம். எல்லாம் செஞ்சிருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது முழுமையா செஞ்சுட்டேன்னா அப்படின்னு கேட்டா அதை நானே ஒத்துக்க மாட்டேன். இன்னும் செய்ய வேண்டியது இருக்கிறது. அதனால்தான் இன்றைக்கு ஒரு ஆளுங்கட்சியை சார்ந்திருக்கின்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினராக எங்கெங்கெல்லாம் நிதியை வாங்கி என்னென்னலாம் தொகுதி முழுவதும் செய்ய முடியுமோ அதை செய்ததன் காரணமாகத்தான் இன்றைக்கு ஏறத்தாழ திருவெரும்பூர் தொகுதிக்கு மட்டும் கிட்டத்தட்ட 450 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல பல்வேறு மக்கள் பணிகளை நம்ம கொண்டு வந்துட்டோம். இனி வரும் காலத்திலும் இன்னும் என்னென்னலாம் விட்டு போயிருக்குதோ, இப்ப கூட சொன்னாங்க ஒரு சின்ன பாலம் எங்களுக்கு தேவைப்படுது, கூட ஒரு லெட்டர் கூட கொடுத்திருக்காங்க. கவலைப்பட வேணாம். இந்த 30 நாள் இடைவேளைக்கு பிறகு அந்த பாலம் கட்டுகின்ற பணிக்கு அடிக்கல் நாட்டத்துக்கு இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நானே வருவேன் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன்.